அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால் வித்திர் என்ற தொழுகை. இந்த வித்திர் என்றது மக்கள் வந்து அதாவது ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலான்னு சொன்னால் சில நேரத்தில் தனியான ஒரு தொழுகையாக சொல்லப்படுறதை பார்க்கலாம், சலாத்துல் வித்திர் அப்படின்றது. ஆனாலும் சலாத்துல் வித்திர் கியாமுல்லைல் தான், இரவுல தொழுகை தான். ஆனால் அது ஏன் வித்திர் என்று தனியாக பார்க்கப்பட்டுச்சு அப்படி என்ற அந்த இதையும் புரிஞ்சுக்கிறோம். ஒரு மனிதர் வந்து 2 ரக்காத் தொழுகிறார் இரவுல அதாவது இந்த தூங்கி எழும்பி 2 ரக்காத் தொழுகிறார், மறுபடி 2 ரக்காத் தொழுகிறார். ஒருத்தர் வந்து கேட்குறாரு இரவுல தொழுதுட்டீங்களான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? தொழுதுட்டேன்னு சொல்லுவார். இப்போ அடுத்தது தொழுகையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்குறது எப்படி கேட்குறது? வித்திர் செஞ்சிட்டீங்க, ஹல் அவுத்தர்த்த ஒற்றப்படையாக தானே முடிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு இஜ்அலு ஆஹிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, இரவில் உங்களுடைய கடைசி நேர தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள். அப்போ ரசூலாங்க வித்திரை என்று தனியாக சொல்கிறாங்க, வித்திரை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக சொல்கிறாங்க. வித்திரண்டு தொழுகை குர்ஆனில் வருதா? பேர் வருது குர்ஆனில், வஷ்ஷஃபை வல் வத்ர், வத்ர் வித்திர் ரெண்டு உண்டு தான், வத்ரெண்டாலும் வித்திரெண்டாலும் உண்டு தான். அப்போது அஷ்ஷஃப் ஆண்டா இரட்டை, அல் வத்ரெண்டா ஒற்றை. அதனால தான் வந்து தொழுவிக்கிற டைமில் என்ன சொல்லுவாங்க? ஷஃப்உல் வித்திரன்னுவாங்க. தராவிக்கு இந்த வித்திருக்கு எலுமின்னு என்ன சொன்னால் ஷஃப்உல் வித்திரண்டா, வித்திரில் ரெட்டையை இப்போ தொலை போகிறோம், அடுத்த ஒற்றையை என்ன செய்வோம்? தொழுவோம். 3 தொழுவாங்க தானே, அந்த 3 தொழுவுறத்தில் இப்போ ரெட்டையை தொலை போகிறோம், அப்புறம் 2 உண்டு, அதில் ரெட்டையை தொலை போகிறோன்றதுக்காண்டி ஷஃப்உல் வித்திர் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? தொழுவுறதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த தொழுகிற அந்த வழியில் அதுதான் ஷஃப்உல் வித்ருன்னு, ஷஃப்உல் வித்ருன்னா இதுதான் அந்த ரெட்டையை தொழுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ வஷ்ஷஃப் அந்த வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ரன்னு சொன்னால் அதுதான். வத்ரன்றது ஒற்றை. இப்போ அல்லாஹ் பற்றி என்ன வருது? இன்னல்லாஹ வித்ருன், அல்லாஹ் ஒற்றையானவன். யுஹிப்புல் வித்ர், ஒற்றைப்படையை அல்லாஹ் என்ன செய்கிறான்? விரும்புகிறான் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம்? அதில் பார்க்குறோம். இப்போ வித்திர் என்ற அந்த சொல்லுடைய அர்த்தம் அதுதான். வித்திரை பொறுத்த வரைக்கும் அந்த இரவு தொழுகையை முடிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படையாக முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற இடத்துல, அதாவது சலாத்துல் லைல் அதை பற்றி சொல்லுங்கள், கியாமுல் லைலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்னா மஸ்னான்றாங்க, இரட்டையாக தொழுங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஃபஜ்ரை பயந்தால் ஃபஅவ்திர், ஒற்றைப்படையாக்கி கொள்ளுங்கள், ஒற்றைப்படையாக்கி கொள்ளுங்கள். அப்போ முடிக்கிறது தனியாக ஒற்றைப்படையோடு முடிக்கணும் என்பதனாலும், ஒற்றைப்படையாக அந்த முடிக்கிறது வந்து தனியாக கேட்கப்படவோ தனியாக விசாரிக்கப்படுற அந்த வளமைகள் இருந்ததுனாலும் அதை பிரிச்சியும் நம்ம என்ன செய்யலாம், அந்த மாதிரி தொழுதுகள்லாம் என்றதுனாலும் வித்திர் என்றது தனித்தொழுகையாக என்ன செய்யுது? அறியப்படுது. எனவே பேரில் அது வித்திர் என்றது ஒற்றைப்படையாக முடிகிறதுனால, தஹஜ்ஜுத் கியாமுல் லைல்ன்றது எலும்பி தொழுகிறதுனால, தராவீஹ்ன்றது ராகத்தாக ரமதானில் மட்டும் இஷாவுக்கு பின்னால் தொழுகிறதுனால, இதுதான் தொழுகைக்குரிய பேர்கள். எல்லாம் வெவ்வேறு தொழுகைகள் அல்ல, எல்லாம் வெவ்வேறு தொழுகைகள் அல்ல, இரவு தொழுகைகள் தான் எல்லாமே. தமிழில் எல்லாமே இரவு தொழுகைன்னு என்ன செய்யலாம்? நம்ம மொழிபெயர்க்கலாம். அப்போ இல்லைன்னா தமிழில் எப்படி மொழிபெயர்ப்போம்? ஒற்றைப்படை தொழுகை, சரியா? இரவில் நின்று தொழும் தொழுகை, தூங்கியலும் தொழும் என்னது தொழுகை, ராகத்துடன் தொழும் தொழுகை, அப்படித்தானே நம்ம சொல்லணும். எல்லாமே ஒரு தொழுகை தான், எல்லாமே ஒரு தொழுகை தான். அதனால தான் கியாமுல் லைல் தஹஜ்ஜத் என்ன சொல்லிட்டு மற்றது இரவு தொழுகைன்றாங்க. அது மட்டும் தான் மொழிபெயர்க்கிறது, சரியா? இரவு தொழுகை என்ற வார்த்தையை மட்டும்தான் மொழிபெயர்க்கிறது.